ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இது ரொம்பவே ஒரு முக்கியமான மெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். பட் சில நேரங்களில் வந்து நமக்கு எப்படி தோணும்னா, இதுக்கு உண்மையிலேயே யூஸ் கேசஸ் இருக்கா, இது உண்மையிலேயே பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா ஐயோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் தோணும். அதாவது ரெண்டுமே வெவ்வேறு திசைகளில் வந்து நமக்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் தோணும். அது ரொம்ப முக்கியம் இல்லாட்டி ரொம்ப தேவையே இல்லை இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு முக்கியமா அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு, அப்புறம் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தா அதோட கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூஸ் வந்து 1, 2, 5, 10ன்னு இருக்குது. ஸோ அது எதுக்காக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபைனலாக பார்த்தா வந்து டிவிடெண்ட்டு, போனஸ், ஸ்பிளிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி ஃபேஸ் வேல்யூ வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து விடை கொடுக்க போகிற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வீடியோ பார்க்கலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே போய் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஒரு நம்பர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைலில் வந்து ஒரு கதையோடு நம்ம ஆரம்பிப்போம். அந்த கதையை நீங்கள் கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுக்கு புரிதல் வந்துடும். சரி, இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்குறீங்க. அந்த லேண்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த லேண்டு வாங்குறீங்க. அண்ட் அந்த லேண்டு உங்களுக்கானது அப்படிங்கிறது சொல்கிற விதமாக அந்த லேண்டுக்குன்னு ஒரு பத்திரம் இருக்கும். கரெக்டாக அந்த 10 லட்ச ரூபா இந்த லேண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. 10 lakhs கொடுத்து ஒரு லேண்டு வாங்குறீங்க. ஸோ இந்த லேண்டோட வர்த் என்ன? 10 லட்ச ரூபா. சரி, இப்போ நீங்கள் வாங்கி வச்சாச்சு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போகும்போது அந்த நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் இப்போ வர ஆரம்பிக்குது. மெடிக்கல் காலேஜ் வந்து அதை கட்ட ஆரம்பித்த உடனே உங்களோட லேண்டு வந்து மடமடன் பயங்கரமாக ஏற ஆரம்பிக்குது. அதாவது வித்தின் 3 இயர்ஸ்லேயே வந்து உங்களோட லேண்ட் அப்படியே டபுள் ஆகுது. அதாவது ப்ரைஸ், அதாவது 10 லட்ச ரூபா நீங்கள் வாங்கினீங்க, கிட்டத்தட்ட 15 to 20 லட்ச ரூபா இருக்கும். அதோட வேல்யூஷன் போயிடுச்சு. நீங்கள் வாங்கினது 10 லட்ச ரூபா அதோட வர்த்து. ஸோ அதோட வேல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 to 20 லட்ச ரூபா போயிடுச்சு. சரி, நீங்களும் வந்து ஐயோ நான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த லேண்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு 2வது பர்சனுக்கு வந்து நீங்கள் அதை கை மாற்றி விட்டுறீங்க. அதாவது வித்துறீங்க அந்த இடத்த. இப்போ 2வது பர்சன் வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு? 20 lakhsக்கு அந்த லேண்டை வாங்கியிருக்காரு. இப்போ வாங்கினவரோட அதோட வர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 10 லட்ச ரூபா தான். ஆனால் அது வாங்கினது வந்து அதோட வேல்யூஷன் 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அவர் வாங்கியிருக்காரு. சரி, இப்போ அவர் வாங்கிட்டு மறுபடியும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுங்க வருது. ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு இல்லை, வந்தோடனே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வருது, கடைங்க வருது, பில்டிங்ஸு, வீடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏரியாவை டெவலப் பண்ண ஆரம்பிக்குது. டெவலப் ஆக ஆரம்பித்த உடனே இப்போ அவர் வாங்கின அந்த இடம் அப்படியே மடமடன்னு அடுத்து ஒரு 2-3 வருஷங்கள்லேயே வந்து 50% வளருது. அதாவது 20 lakhsக்கு நீங்கள் அவர் வாங்கினது இப்போ நியர்லி 30 lakhsக்கு வருது. அவருக்கு என்னடா இது ஷார்ட் டைம்லேயே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்குதே, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 30 லட்ச ரூபாய்க்கு அந்த லேண்டை இன்னொருத்தர் பர்சன் 3க்கு 3வது ஒருத்தருக்கு வந்து அந்த லேண்டை வந்து 30 லட்ச ரூபாய்க்கு அவர் கை மாற்றுறாரு. அண்ட் இப்போ 3வது பர்சன் கிட்ட இப்போ அது 30 லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ வாங்கின உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து திடீர்னு மாதிரி நிறைய பில்டிங்ஸ், கடைங்க அது இதுன்னு வந்தோடனே அங்கே கொஞ்சம் தண்ணி பஞ்சம் அதிகமாகுது, வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாகுது. ஸோ தண்ணிங்கெலாம் பிரச்சனை அதிகமானோடனே அங்கே இருக்கிற மக்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக தண்ணி கிடைக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாது. ஸோ இப்படி ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்ட் அந்த இடத்தோட வேல்யூஷன் வந்து அப்படியே குறையுது. அதாவது 30 lakhsக்கு வாங்கினது நியர்லி 25 lakhsக்கு வேல்யூஷன் குறையுது. அண்ட் அந்த நேரம் பார்த்தா அந்த பர்சனுக்கும் வந்து கொஞ்சம் பணத்துக்கு தேவைப்படுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ என்னடா பண்ணுறது, அதாவது இது வரைக்கும் நீங்கள் கதை கேட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். 10 லட்ச ரூபா வர்த்து அதோட லேண்டு, அது 10லேருந்து அப்படியே 20, 30ன்னு சொல்லிட்டு கடைசி 25 லட்சத்துக்கு வந்து நிற்கிது. கரெக்டாக? இதான் இந்த ஸ்டோரி. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 25 லட்சத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற லேண்டை, அந்த 10 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த லேண்டை அப்படியே பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. ஸோ அதாவது 10 லட்ச ரூபா வர்த்து, அதோட வேல்யூவேஷன் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 25 lakhs இருக்குது. ஸோ அதை வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. ஸ்ப்ளிட் பண்ணி பாதியை மட்டும் ஒருத்தருக்கு வித்துறாரு. ஸோ 25 worth ஆஃப் 25 லட்ச ரூபா வேல்யூவேஷன் இருக்குது அந்த லேண்டை பாதியாக பிரித்து 12 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தருக்கு வித்துரு. மீதி 12 லட்சம் அந்த பாதி லேண்டை வந்து அவரே வச்சுக்கிறார். ஸோ 12.5 lakhs அந்த லேண்டை விற்கிறார். இப்போ இதுதான் ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எங்கே ஆரம்பிச்சு. ஒரு 10 லட்ச ரூபா ஆரம்பிச்சு 2013 போயிட்டு மறுபடியும் 25 வந்து அதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி 12 லட்ச ரூபா விற்றாரு. இப்போ இந்த கம்ப்ளீட் சினாரியோ, இந்த கம்ப்ளீட் ஸ்டோரி இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே பார்த்துருப்போம்ல, 10 லட்சங்கிறது அந்த பத்திரத்தோட ஒரு வேல்யூ, அதாவது அதோட பேஸ் வர்த்து வந்து 10 லட்ச ரூபா. ஆனால் அதோட வேல்யூவேஷன் ஃபஸ்ட்டு 20, 30ன்னு போயிட்டு மறுபடியும் 25 இந்த மாதிரி வேல்யூவேஷன் மார்க்கெட்டோட டிமாண்ட் சப்ளை பொறுத்து ஏறது இறங்குறதா இருக்கும்ல. ஸோ அது மாற்றங்கள் இருக்கும். அண்ட் இந்த வர்த்து வந்து 10 லட்ச ரூபாங்கிற அந்த பத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பத்திரத்தில் இருக்க அந்த 10 lakhsங்கிறது தான் நம்ம ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மார்க்கெட், அதாவது டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஏறுறது இறங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் மார்க்கெட் ப்ரைஸு இல்லை மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் எடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர்
அதோட அம்பானி, முகேஷ் அம்பானி அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட கம்பெனி லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பணத்தை போட்டு கம்பெனியை ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பட் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் மக்களோட பணம், அதாவது பணம் தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கம்பெனியை பெருசாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதம் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய 100% ஷேரில் 50% வந்து அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாரு. அதாவது 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா 50 ரூபா எடுத்துகிட்டு போய் அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாரு. இது நம்ம ஒரு புரிதலுக்காக ரொம்ப சின்ன நம்பருக்குலாம் நம்ம சொல்கிறோம். பட் இன் ரியாலிட்டி அந்த 50% அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறாருல, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 13,500 கோடி அவங்களுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ 50% ஆஃப் த கம்பெனியோட இது மட்டும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ ஓகே இந்த 13,500 crores இந்த ஷேர்ஸ் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விடலாம் ஃபார் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10 ரூபாங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ. அதாவது நம்ம வந்து ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் விடலாம் அப்படின்னு. எத்தனை ஷேர் அவர் விட போகிறாரு அப்படின்னா 13,500 ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் விட போகிறாரு. விட்டுட்டு அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அவர் பிஸ்னஸை பில்ட் பண்ண போகிறார். பட் இப்போ அவருக்கு ஒன்று தோணுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் வந்து பில்ட் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அண்ட் இப்போது அதை நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறோம். எங்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஏன் வெறும் 10 ரூபாய்க்கு அந்த ஷேரை நான் விற்கணும்? நான் இன்னும் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வச்சுட்டு நான் ப்ராஃபிட்டோட அதை நான் ஷேர் மார்க்கெட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ 10 தான். ஆனால் அவர் விற்கிறது எவ்வளோக்கு விற்க போகிறாரு அப்படின்னா 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஷேர் 50 ரூபாங்கிற மாதிரி ஐபிஓவில் அவர் ரிலீஸ் பண்ண போகிறார். அண்ட் மக்கள் எல்லாமே வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட பணம் அவர்கிட்ட வந்துடும். ஸோ இப்போது அவர் வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு ஷேரை 50 ரூபாய்க்கு விற்றுறாரு. விற்று அவர் அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிடுவார். இப்போ மக்கள் அதான் 50 ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அது ஏறும் இறங்கும், இந்த மாதிரி அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கும். அண்ட் இதுதான் மார்க்கெட் வேல்யூவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது பேப்பரில் பார்த்தா இந்த ஷேரோட விலை 10 ரூபா தான். ஆனால் மார்க்கெட் வேல்யூவேஷனில் பார்த்தா இப்போ அது வந்து 50 ரூபா, 40 ரூபா, 45, 55 சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ் வேல்யூ அப்புறம் மார்க்கெட் வேல்யூவேஷன் இதை வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அடுத்து ஸ்பிளிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்பிளிட் அதாவது இந்த கதையோட கண்டினியூஷன்லேயே நம்ம ஸ்பிளிட்டு, போனஸ், டிவிடெண்ட் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ ஸ்பிளிட் இப்போ பார்க்கும்பொழுது இந்த 50 ரூபாய்க்கு வந்து ஒரு கம்பெனி அந்த ஷேர் வந்து வாங்கி வித்துட்டு இருக்காங்களே, இது அப்படியே வாழ்க்கை பூரா 50 ரூபாயிலே இருக்காது. ஸோ இதோட டிமாண்ட் ஏற இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அதோட ஷேர் ப்ரைஸும் ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஏறிட்டே இருந்த கம்பெனி ஒரு 10 வருஷத்தில் வந்து 50 ரூபா வித்துட்டு இருந்த ஒரு ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5,000 ரூபாங்கிற மாதிரி போயிடுச்சு. நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு 10 வருஷத்தில் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு 5,000 ரூபாய் ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் ப்ரைஸ். ஃபேஸ் வேல்யூ இன்னும் 10 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா தான் அதோட வர்த்து. ஆனால் பேப்பர்லேயும் 10 ரூபா தான் இருக்குது டாக்குமெண்ட்டில். ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட் வேல்யூஷன் பார்த்தா கிட்டத்தட்ட 5,000 ரூபா போயிடுச்சு. இப்போ 5,000 ரூபா அப்படின்னோடனே மக்கள் உள்ள ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க 5,000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேர் வந்து அந்த 5,000 ரூபா கொடுத்து ஷேர் வாங்குவாங்க. மீதி மக்கள் யாருமே வந்து அதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. எது கம்மியான ரேட்டில் இருக்கோ அதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா கம்மியான பணத்தோடு உள்ளே வரவங்களோட அவங்க தான் ரொம்ப மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி இது 5,000 ரூபாய் இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் அதிகமாக நடக்க மாட்டேங்குது, மக்கள் வாங்குறது விற்கிறது அந்த ட்ரேடிங் ரொம்ப அதிகமாக நடக்க மாட்டேங்குது, லிக்விடிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஷேரை வந்து நம்ம பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதாவது 1:1 பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வேல்யூ 10 வந்து பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதாவது 5 மாற்றுறாங்க. ஸோ இப்படி மாற்றும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஷேர் 5,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 ரிலையன்ஸ் ஷேர் 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, விச் மீன்ஸ் 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த 10 ஷேர் அப்படிங்கிறது 20 ஷேர்ஸாக மாறிடும். 20 ஷேர் வந்து உங்களோட இனிமேல் டிமேட்டில் காட்டும். அண்ட் அதே மாதிரி இந்த 5,000 ரூபாய் இந்த ஷேரோட ப்ரைஸ் இருக்குல்ல, அது பாதிக்கு பாதியாக 2,500 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது ஐயோ என்ன அது 5,000 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ அது 2,500 ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பயப்படணும். ஏன்னா உங்கள் குவான்டிட்டி 10 இருந்ததில்ல, அது 20 மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் 10 இன்ட்டு நீங்கள் 5,000 ரூபான்னு போட்டாலும் அதே 50,000 தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 50,000 தான். அடுத்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் 20 குவான்டிட்டி இன்ட்டு 2,500 நீங்கள் அப்படி போட்டாலும் அதே 50,000 தான். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இந்த இடத்துல குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸோட விலையை குறைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக 5,000 ரூபாய் வித்துட்டு இருந்த ஷேரோட ப்ரைஸ் இப்போ 2,500 ரூபா வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல மக்கள் அதிக பேர் உள்ளே வந்து அதை வந்து மறுபடியும் பை செல் பண்ணுறது, ட்ரேடிங் அதிகமாக நடக்கிறது, லிக்விடிட்டி அதிகமாக நடக்கிறது. ஏன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும்போது தான்
பைசல் அதிகமாக ட்ரேடிங் நடக்கும்போது தான் நம்மளால் ஈஸியாக வாங்குறது விற்கிறது இதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் பண்ண முடியும். நிறைய பேர் மக்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, நிறைய வாங்குறது விற்கிறது லிக்விடாகவே இல்லை அந்த கம்பெனி அப்படின்னா அதிக பேர் அதில் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த கம்பெனி வாங்க மாட்டாங்க. அந்த கம்பெனி வாங்க தான் அதோட ஷேர் ப்ரைஸ் ஏறும், அப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்க மாட்டாங்க. அதனால தான் கம்பெனி இதெல்லாம் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்ப்பரேட் அந்த கம்பெனிலேருந்து பண்ணுற சில ஆக்ஷன்ஸ். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்த போனஸ் ஸ்பிளிட்டு இந்த டிவிடெண்ட் இது எல்லாத்தையுமே இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் தான் சேர்ப்போம். ஸோ இந்த ஸ்பிளிட் மூலமாக அந்த 10ங்கிற வேல்யூ வந்து ஸ்பிளிட் பண்ணதுனால அது 5ஆக மாறிடும் ஃபேஸ் வேல்யூ. அண்ட் இங்கே வந்து அதோட ஷேரோட ப்ரைஸும் உங்களுக்கு மாறும். ஓகே, ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்குது இவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக இங்கே பாருங்கள். இப்போ டாடா கெமிக்கலோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்கேயே நம்ம பார்க்க முடியும். இந்த டாடா கெமிக்கலோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ இந்துஸ்தான் யூனிலீவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டாடா கெமிக்கலோட பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஈக்விட்டி கேபிட்டல் ஒன்று இருக்குது, அதாவது 255 அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் டிவைடட் பை அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து டாடா கெமிக்கல் ரொம்ப சிம்பிள், நீங்கள் கூகுள்லேயே ஜஸ்ட் போயிட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆஃப் டாடா கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும் எவ்வளோ, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 25 கோடி அப்படிங்கிற மாதிரி வரும். 25 கோடி சம்திங் அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள், இந்த 255 இப்போது இந்த 255 டிவைடட் பை 25 கோடி அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா 10.2. இது வந்து ஏன்னா இந்த இங்கே டெசிமல்லாம் போதில்ல, அதனால தான் இங்கே வந்து 10 ஷேர் அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டுது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்துஸ்தான்லையும், இப்போ இந்துஸ்தான் யூனிலீவர்லையும் வந்து நீங்கள் ஈக்விட்டி அதோட பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா 235 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே 235 டிவைடட் பை அதோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க 234 9.9 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து அதே தான் 235. ஸோ போடும்போது உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ 1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ் வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு அங்கே மேலே ரேஷியோஸ்லேயே கூட காட்டிடும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஃபேஸ் வேல்யூ அவங்க ஐபிஓவில் வரும்போது தான் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். ஸோ ஒரு கம்பெனி 100, 10, 5, 2, 1 அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் வேல்யூஸ்லாம் பொதுவாக உள்ளே வருவாங்க எல்லா கம்பெனிஸும். ஸோ இதில் எந்த ஃபேஸ் வேல்யூ வைக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ட் தான், அந்த கம்பெனி எடுக்கிற முடிவு தான். அவங்க ஐபிஓக்கு வரும்போது செபி கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஐபிஓவில் இந்த ஃபேஸ் வேல்யூட நாங்கள் உள்ளே வரோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனி சொல்கிறது தான். ஸோ இது யாரோட எக்ஸ்டர்னலாக முடிவு எடுக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி வந்து இப்போது மேக்ஸிமம் வந்து 100ல் வர மாட்டாங்க, ரொம்ப கம்மியான கம்பெனி தான், ஒரு 100ல் ஒரு 2-3 கம்பெனி தான் 100ல் வராங்க. மெஜாரிட்டியாக நிறைய பேர் 10 ஃபேஸ் வேல்யூவில் தான் வருவாங்க. ஸோ அந்த 10ங்கிறத வந்து அவங்க பாதியாக ஹாஃபாக டிவைட் பண்ணி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா 5 அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட்டில் அவங்களுக்கு குறையும். இதே அந்த 10 வந்து அவங்க வந்து 5ஆக குறைக்கிறாங்க, 5ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்து 2ஆக மாறும். அதே 2 மாறினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 5000 ரூபாய்க்கு இருந்தால் மறுபடியும் 50 ரூபாய்க்கு அந்த 2500 குறைஞ்சது, மறுபடியும் அது மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் ஏறிச்சு அப்படின்னா மறுபடியும் அதை வந்து பாதியாக பிரிப்பாங்க, அந்த 2லேருந்து மறுபடியும் 1ஆக பிரிப்பாங்க. ஸோ இது சிம்பிள் மேக்ஸ். ஸோ 10லேருந்து 5ஆகவும் பிரிக்கலாம், 10லேருந்து 2ஆகவும் பிரிக்கலாம். ஸோ பிரித்து அந்த 2லேருந்து மறுபடியும் 1ஆகவும் பிரிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கேல்குலேஷன்ஸ் நடக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷனான போனஸ் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நீங்கள் 100 ஷேர் வச்சுருக்கீங்க அண்ட் ஒரு ஷேரோட ப்ரைஸு 200 ரூபா அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 20,000 ருபீஸ்க்கு அங்கே அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த கம்பெனி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க 1:1 போனஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் 100 ஷேர்ஸ் வச்சுருக்கனால இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஒரு 100 ஷேர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு 200 ருபீஸ் இருந்ததில்ல, அதே 2000 ரூபா இருக்குமானா அந்த 200 ரூபா இருக்குமானா அப்படி இருக்காது, அந்த 200 ரூபா வந்து பாதியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ 100 ரூபா அந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 100 குவான்டிட்டி வச்சுருப்பீங்க, இது 200 மாறிடுச்சு, இங்கே ப்ரைஸு குறைஞ்சிடுச்சு. நம்ம முன்னாடி ஸ்ப்ளிட்டில் பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ இங்கே 200 × 100 அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அதே 20,000 தான் வரும். அப்போ இங்கே என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ப்ளிட்டில் நம்ம அங்கே பார்த்தோம்னா அங்கே ஃபேஸ் வேல்யூ பிரேக் ஆகிருக்கும், 10லேருந்து 5ஆக டிவைட் ஆகிருக்கும். ஸோ அப்படி அங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே ஃபேஸ் வேல்யூ அதே 10 தான் இருக்கும், இங்கே எந்த சேஞ்சஸுமே நடக்காது. இங்கே வெறும் அந்த குவான்டிட்டி நமக்கு ஏறிடும். நான் முன்னாடி 100 ஷேர் தான் வாங்கியிருந்தேன், இப்போ அது 200 ஷேர் ஆயிடுச்சு, நான் அது 10 எக்ஸ்ட்ராவே எனக்கு ஆயிடுச்சு. அண்ட் 200 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இப்போ 100 ரூபாவும் குறைஞ்சிருக்கு. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதே தான். இந்த 100லேருந்து மறுபடியும் நாளைக்கு ஃபியூச்சரில் எனக்கு ஏறும் பொழுது எனக்கு இப்போ அந்த 20,000 40,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறிடும். அதாவது எனக்கு ப்ராஃபிட்டே பாதி அப்படியே டபுள் டைமாக மாறும். குவான்டிட்டி நான் வாங்கினது 100 ஆனால் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் போனஸ்க்கும் உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டுக்கும் வித்தியாசம். மேஜர் டிஃப்ரென்ஸே ஸ்ப்ளிட்டில் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ பிரேக் ஆகும், போனஸில் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ பிரேக் ஆகாது. இன்னொன்று ஸ்ப்ளிட் வந்து விலை ரொம்ப ஏறிடுச்சுன்னா அதை ஒரு காரணமாக வச்சு அவங்க ஃபேஸ் அந்த ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. பட் போனஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ரொம்ப ப்ராஃபிட்ஸ் ரொம்ப நல்லா சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களோட கேபிட்டல் ரிசர்வ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, இல்லை அவங்களோட இன்வெஸ்டர்ஸை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி பண்ணுற விதமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற நேரங்களில் இந்த போனஸுங்கிற ஒரு விஷயத்தை போடுவாங்க.
இப்போ மூணாவது முக்கியமான கார்ப்பரேட் விஷயமானது, அதாவது மொத்தம் 3 சொன்னால், இப்போ லாஸ்ட் தேர்ட் கார்ப்பரேட் ஆக்ஷனான டிவிடெண்ட். இப்போ டிவிடெண்ட் அப்படி பார்க்கும்போது சில நேரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 120% வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து 500% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு ஷேர் ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னா 100% டிவிடெண்ட் அப்படின்னும் பொழுது என்னன்னா, அப்படி 100 ரூபா நமக்கு கொடுக்க போகிறாங்க, ஒரு ஷேருக்கு 100 ரூபா நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு புரிதலாக இருந்தது. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன புரிஞ்சோம் அப்படின்னா, அது எல்லாமே ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ டாடா கெமிக்கலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க போன மார்ச், அதாவது 2025ல் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 119% அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 24ல் 143% வந்து அவங்க டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவிடெண்ட் எல்லாத்தையுமே எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வச்சு தான். இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்கா, ஸோ இந்த 10 ரூபாயில் வந்து 119% அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாருங்கள். இப்போ 10 ரூபா இன்ட்டு 119% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 ரூபா 90 பைசா. ஸோ இதுதான் அவங்க டிவிடெண்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது ஒரு ஷேருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அதே கணக்கு தான். அண்ட் இப்போ இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன, இது 1 ரூபா. இப்போ இவங்க எவ்வளோ அந்த போன வருஷங்கள் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 117% அப்படின்னா 1 ரூபா 17 பைசா கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பட் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கரண்ட் ப்ரைஸ் என்ன மாதிரி பல பேர் இந்த வந்து ஆரம்பத்தில் புரிஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100% அப்படின்னா அப்படி 2481 அப்படி நமக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுருப்போம். பட் அது கிடையாது. 100% அப்படின்னா இந்த 1 ரூபா அப்படியே உங்களுக்கு ஒரு ஷேருக்கு கொடுப்பாங்க. 200% அப்படின்னா 2 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. 500 அப்படின்னா 5 ரூபா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கணக்கே வந்து. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது ஏதாச்சும் புரிதல் உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்மாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வீடியோ எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரியலையோ அதை மறுபடியும் ரீப்ளே பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூனா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது எந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்ன, போனஸ்னா என்ன, டிவிடெண்ட்னா என்ன, இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் எப்படி மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இது கொடுத்துருந்தது, ஒரு புது விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சேனலை பற்றியும் வீடியோ பற்றியும் எந்த கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை எந்த வீடியோஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சேனல்ஸில், எந்த வீடியோஸ்லாம் நம்ம போடலாம், ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸில் இல்லை பர்சனல் ஃபைனான்ஸில் எந்த மாதிரிலாம் விஷயங்கள் தேவைப்படுது உங்களுக்கு அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.